மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களுக்கும் திரு மல்லை சத்யாவுக்கும் இடையில என்ன நடக்குது? நான் அதை தான் திரும்ப திரும்ப யோசிக்கிறேன். வரலாற்றில் இவ்வளோ பெரிய களங்கத்தை யார் மீதும் தலைவர் வைகோ அவர்கள் சுமத்தக்கூடாது. பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா துரோகம் செய்தாரோ அதுபோன்று எனக்கு மல்லை சத்யா துரோகம் செய்து விட்டார்னு அவர் எப்படி அவருடைய இதயத்தை கீழே இறக்கி வச்சுட்டு சொன்னாருன்னு என்னால் நம்பவே முடியல. சிக்கல் வைகோவிடம் இல்லை, துரை வைகோவிடம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? நான் சகோதர துரை அவர்களை கேட்குறேன். ஒரு கட்சியில் இருக்கிற துணை போச்சு, என் மனைவி கவுன்சிலராக இருக்காங்க, அவங்கள விமர்சிப்பதுக்கு உங்களுக்கு யார் உங்களுக்கு மனசில் அந்த ஆழ்மனதில் அந்த அருவருப்பு நீங்கள் வெளியே காட்டுறீங்களா? 32 ஆண்டு கால பயணம், இவ்வளவு ஏற்ற இறக்கங்களை சொன்னீங்க. ஒரு எம்எல்ஏ பதவியோ ஒரு எம்பி பதவியோ இல்லை, இதையெல்லாம் தாண்டி இத்தனை ஆண்டு காலம் மதிமுகவில் நீடித்ததற்கான காரணம் என்ன? இல்லை, அந்த தலைவரை நான் துரோகம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை சொல்லால் உருவானது தான் மதிமுக. இன்னைக்கு அதே துரோகம் என்கிற அந்த சொல்லால் தான் இன்றைக்கு வீழத் தொடங்கி இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? மதிமுக விழக்கூடாது. நியூஸ் 8 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் திரு மல்லை சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு நான் உங்களை அறிமுகப்படுத்தினேன், சரியாக தானே அறிமுகப்படுத்தினேன்? இன்னும் வரலாம், நான் மதிமுகவில் தான் இருக்கிறேன். மதிமுக துணை பொதுச் செயலாளராக இருக்கணும். அவங்க எதுவும் நீக்க எந்த நடவடிக்கையெல்லாம் எது எடுக்கப்படலை. ஓகே. மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களுக்கும் திரு மல்லை சத்யாவுக்கும் இடையில என்ன நடக்குது? எங்கள் இருவருக்கும் எந்த பிரச்சனையும் எக்காலத்திலையும் வராது என்ற உறுதியான நிலைப்பாட்டை இருப்பவன் நான். அது குறித்து அவரே பேட்டி கொடுக்கும்போதே சொல்கிறாரு, சத்யா நடவடிக்கைகள் சரியில்லை, அதை நீங்கள் வெளிப்படுத்துங்க அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் நிர்வாக குழு உறுப்பினர் சொன்னதுனால்தான் நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படின்னும் போது எனக்கும் அவருக்குமான இந்த 32 ஆண்டு கால பயணத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு சின்ன சின்ன இருக்கும், வேறு எந்த இதுவும் இல்லை. என்னை ஒரு தொண்டன் என்பதனை கடந்து ஒரு தம்பியாக ஒரு மகனாக பார்த்து தான் அன்பு பாராட்டினார். அதில் நான் எந்த மாறும் கொள்ளவில்லை, அதில் எந்த மாற்று பார்வையும் நான் கொள்ளவில்லை. எந்த சிக்கலும் இல்லை. இப்போ திடீர்னு இப்படி பொதுவெளியில் திரு மல்லை சத்யா குறித்த கடுமையான குற்றச்சாட்டுக்களை, அவர் ஒரு துரோகி அல்லது எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் துணை போகிறார், அவர்களோடு தொடர்பு வைத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த பொதுவெளியில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை திரு வைகோவுக்கு ஏன் எழுந்தது? நானும் அதை தான் திரும்ப திரும்ப யோசிக்கிறேன். கடந்த 9ஆம் தேதியிலிருந்து நேற்று இரவு வரையிலும் ஏறக்குறைய 5 இரவுகள் நான் என்னுடைய உறக்கத்தை தொலைத்து விட்டேன். என்னால் உறங்க முடியல. நான் என்ன செஞ்சேன், உண்மையாக வெளிப்படைத்தன்மையாக என்னுடைய வசந்த காலத்தையே அவருக்காக இழந்துட்டு எத்தனையோ பேர் கட்சி விட்டு விலகி போன போதும் என்னை அழைத்த போது கூட நம்ம இல்லை, எனக்கான அடையாளம் தலைவர் வைகோ தான் அப்படின்னு நம்ம அவர் கூட தான் இருந்தோம். ஏன் இவ்வளோ பெரிய நிர்பந்தம் வந்தது, அது அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு கடந்த 9ஆம் தேதி அவருடைய எண்ணுக்கு நான் தொடர்பு எடுத்தேன். ஆனால் தலைவர் ஃபோன் எடுக்கலை, தொடர்பு எடுக்கலை. அவர் கொஞ்ச நாளாகவே ஃபோனில் பேசுகிறதில்ல. சரி, அவருக்கு உடல்நலம் அப்படின்றதில் நான் அமைதியாக இருந்துட்டேன். ஆனால் வரலாற்றில் இவ்வளோ பெரிய களங்கத்தை யார் மீதும் தலைவர் வைகோ அவர்கள் சுமத்தக்கூடாது. அந்த ஒரு பழியை போட்டுட்டு அந்த பழியை நீங்கள் சுமக்க வேணாம். ஏன்னா ஒரு அறம் சார்ந்த அரசியலில் நீங்கள் ஒரு உயர்ந்த மனிதர், ஒரு பண்பாளர், சிறந்த பார்லிமெண்டேரியன், த மேன் வித் த ஹையஸ்ட் ஆர்டர் இன் பப்ளிக் லைஃப் என்று சொல்வார்கள். அதுபோல் அந்த உயர்ந்தபட்ச அந்த அரசியல் ஆளுமை பெற்றவர் தலைவர் வைகோ அவர்கள். உங்களுக்கு நானா மல்லை சத்யாவா மகன் துரையா என்று சொன்னால் மகன் துரை அவசியம், நான் 2ஆம் பட்சம்தான், ஆனால் மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் மகன் துரைக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுடன் பயணம் செய்திருந்த எனக்கு பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா துரோகம் செய்தாரோ அதுபோன்று எனக்கு மல்லை சத்யா துரோகம் செய்து விட்டார்னு அவர் எப்படி அவருடைய இதயத்தை கீழே இறக்கி வச்சுட்டு சொன்னார்னு என்னால் நம்பவே முடியல. அந்த தலைவர் தான் சொன்னாரா என்ற ஐயமும் கேள்வியும் என் மனசை போட்டு அரிச்சிக்கிட்டே இருக்குது.
நான் அதாவது தான் என்னோடய பதிவில் கூட போட்டேன் இன்றைக்கி, என்னுடைய மௌனத்தை நான் கலைக்கிறேன்னு சொல்லிட்டு. சிலப்பதிகாரத்தில் தான் சொல்லுவாங்க, அரசியல் படைத்தோருக்கு அறமை கூட்டுவன் ஆகட்டும். நான் தவறு செய்திருந்தால் இந்த நிமிடமே என்னுடைய மரணம் என்னை அணுகட்டும் நான் கொடுத்திருந்தேன். நான் குற்றமற்றவன். மனதால் மனதறிந்து என் தலைவருக்கு நான் எப்பொழுதும் துரோகம் செய்தவன் அல்ல. அவரை எங்கேயும் எப்பொழுதும் யாருக்காகவும் விட்டு கொடுத்தவன் அல்ல. நான் அவருக்காக கடுமையாக போராடுகின்றவன். எனவே அவருக்கு இந்த நிர்பந்தம் வந்திருக்கக்கூடாது. அந்த நிர்பந்தம் கொடுத்தவர்கள் இப்போதாவது இந்த வழியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். யார் அந்த நிர்பந்தத்தை கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க? கட்சியில் கொஞ்சம் பேர் கொடுத்தாங்கன்னு தான் அவரே சொல்கிறார் இல்லையா. நிர்வாக குழு கூட்டத்தில் பேசுகிறாங்க, மாவட்ட செயலாளர்கள் சொன்னாங்க. அவங்களுக்கு யார் சொன்னாங்கன்றது தான் நமக்கு தெரியல. நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் சத்யா அப்படி தப்பு பண்ணுறாரு அப்படி என்பது எப்படி தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் சகோதரர் துரை வந்து போன நிர்வாக குழு கூட்டத்துக்கு முன் கூட்டத்தில் அவர் பேசும்போது சொன்னார், நான் யாரிடெல்லாம் எந்தெந்த நிமிடம்லாம் பேசினேன் என்ற பதிவு என்கிட்ட இருக்குது, அது நான் வெளியிட முடியாது, அது சட்டவிரோதம் அப்படின்னு சொன்னார்னா, என்னை உளவு பார்த்திருக்கிறார்கள், என்னுடைய ஃபோனை ஒட்டு கேட்டிருக்கிறார்கள். தலைவர் வைகோ அவர்கள் வாட்டர் கேட் ஊழல் பற்றி பேசுவார். நிக்சனுடைய அரசு வந்து ஒட்டு கேட்டதுன்னு அந்த அரசே போனது. அதே போல் தான் கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சராக அந்த ராமகிருஷ்ணனுடைய தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்டது என்று பாராளுமன்றத்தில் பேசியவர். துரை பேசும்போது தலைவர் வைகோ அவர்கள் அமைதியாகத்தான் இருந்தார். ஒரு சட்டவிரோதம் அவரே சொல்கிறாரு. அப்படின்னா சட்டவிரோதமாக என்னை அவர்கள் கண்காணித்து கொண்டு வருகிறார்கள், நான் யாரிடம் பேசினேன்றது. இங்கே இன்னொரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். கட்சியிலேருந்து விலக்கப்பட்டவர்களுட நான் தொடர்பில் இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 2 பேர் சொல்கிறாங்க, குறிப்பாக திருப்பூர் துரைசாமி, வல்லம் பஷீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அரசியல் கடந்த நட்புகள், 32 ஆண்டுகால பயணம், ஒரு நாள் 2 நாள் சும்மா ஒரு தொடர்வழி பயணத்தில் சந்திச்சுட்டு கடந்து போகிறதல்ல. அவங்களாம் மனதில் நிற்கிறவருங்க. இங்கே இன்னொரு கேள்வியும் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி நான் கேட்குறேன். தலைவர் வைகோ அவர்களை திராவிட முன்னேற்ற வந்து நிற்கிறாங்க. தலைவரை கொலை செய்ய முயற்சித்தார்னு ஒரு மத்திய அரசாங்கத்துடைய உளவு பிரிவு மூலமாக தகவல் வந்தது. எனவே அவர் நீக்குகிறோம், அவரிடம் யாரும் எந்த தொடர்பும் வைத்து கொள்ளக்கூடாது என்று தான் அறிக்கை வந்தது முரசொலியில். அந்த அறிக்கை வந்ததற்கு பின்னால் தான் லட்சக்கணக்கான தொண்டர்கள் உங்களை தொடர்பு கொண்டார்கள், உங்களை தூக்கி கொண்டாடினார்கள். அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவருக்கு ஒரு நியாயமா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். நான் இன்னும் கருத்தியல் ரீதியான எதிர் சித்தாந்தவாதிகளிடம் உங்களை பற்றி நான் எதுவும் பேசலை. என்னை ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய உளவாளி பாகிஸ்தானில் இருப்பாங்க, அவங்கள ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தானில் இருக்கிற உளவாளிகள் இந்தியாவில் இருப்பாங்க, அவங்கள ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லுவாங்க. நான் திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லி பொது வெளியில் சொல்கிறீங்களா, அது எந்த விதத்தில்? அப்போ நீங்கள் அந்த திமுக கூட்டணி விரும்பலையா என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் சொன்னவர் வந்து பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக தான் அவர் திராவிட இயக்கத்தில் இருக்கிறார் என்பது பலருக்கும் தெரியும். நான் அவரை யாரும் நான் சொல்கிறவங்களுக்கு புரிஞ்சுங்க அவங்க யார் அப்படின்றது. அவர் இவ்வளவு தூரம் இந்த விஷயம் பொதுவெளிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதில் இனியும் மறைப்பதற்கு என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவெளியில் அவங்க நீங்கள் கொஞ்சம் பதிவுகளை பார்த்தீங்கன்னா, அந்த உரையாடல்கள் பேச்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மல்லை சத்யா ஸ்லீப்பர் செல் யார் சொன்னது யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் அவங்க வந்து சிவப்பு சிந்தனையாளர், காவி சிந்தனையாளர், வலதுசாரி சிந்தனையாளர், சங்கி என்கிட்டு சொல்லப்படுகின்ற பாரதிய ஜனதாவுடைய ஸ்லீப்பர் செல்லாக தான் அவர் இருக்க முடியும். ஏன்னா என்னை போய் திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லுன்னு ஒரே ஐடியாலஜிஸ்டில் இருக்கிற போது அது சொல்வது வந்து வேடிக்கையாகவும் ஒரு நகைப்புக்குரியதாக தான் நான் பார்க்குறேன். கடந்த சில நாட்களாகவே இந்த விவகாரம் புகஞ்சிட்டு இருக்கு. திரு வைகோ அவர்கள் பொதுவெளியில் இந்த விஷயத்தை கொண்டு வந்து வைக்கிறார். செய்தியாளர் சந்திப்பு, நேர்காணல், செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசினது அப்படின்னு பேசுகிறார். அது வரைக்கும் சத்யா அமைதி காக்கிறார். துரை வைகோ பேசியதற்கு பிறகாகத்தான் எதிர்வினை ஆற்றுகிறார், அறிக்கை வெளியிடுகிறார். அப்போ சிக்கல் வைகோவிடம் இல்லை, துரை வைகோவிடம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்லை, நீங்கள் பொதுவாக பார்ப்போன்னா அதுவும் ஒரு காரணமாகத்தான் இருக்கும். ஏன்னா தலைவர் வந்து நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டேன்னு அவரே திறந்த மனதோடு செய்தியாளர் சந்திக்கும் போது சொல்கிறார். இப்படி இருக்கும்போது சகோதரர் துரை வந்து ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் வந்து நான் வந்து மக்கள் செல்வாக்கு இல்லாதவன், நான் ஒரு வெகுஜன விரோதி, நான் வந்து ஒரு பெரிய பயங்கரவாதி அப்படின்ற மாதிரி ஒரு சித்தரிப்பு அவர் நடத்துகிறார். அதையும் கடந்து நான் சகோதரர் துரை அவர்களை கேட்குறேன்,
ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு கட்சியுடைய செயல்பாட்டால் துணை போச்சு. என் மனைவி வந்து கவுன்சிலராக இருக்காங்க. அவங்கள விமர்சிப்பதுக்கு உங்களுக்கு யார் அந்த உங்கள் மனசில் அந்த ஆழ்மனதில் இருக்க அந்த அருவருப்பு நீங்கள் வெளியே காட்டுறீங்களே. அவங்க கவுன்சிலராக இப்போ நம்ம நகர்மன்ற உறுப்பினராக மாமல்லபுரத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு சீட்டே கொடுக்கக்கூடாதுன்னு எங்கள் சகோதரி மகளிரணி சொன்னாங்க. எந்த சகோதரியும் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு சகோதரிகள் மதிமுகவில் இருக்கிற சகோதரிகள் என்னை தன்னுடைய உடன்பிறவாத சகோதரனாக பார்க்குறாங்க. என்னை அவர்கள் பெறாத பிள்ளையாக பார்க்கிறார்கள். என்னை உன்னுடைய கருத்தை கொண்டு வந்து அந்த அப்பாவி சகோதரி மேலே சுமத்தாதீங்க. உன் கருத்துன்னு சொல்லிட்டு போங்க, தப்பு கிடையாது. அது உன்னோட மன ஓட்டம் புரிகிறது. ஒரு ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற ஒரு மனைவி வரல நீங்கள் பேச வரீங்கன்னா நீங்கள் இன்னும் என்னென்ன பேச வரீங்கன்னு எனக்கு தெரியல. நான் செல்வாக்கு இல்லைன்னா 96 நான் எப்படி அந்த ஊரில் மாமல்லபுரத்துடைய சேர்மனாக ஒரு பொது இதில் நின்று நான் வந்து சேர்மன் ஆகி தமிழ்நாட்டுடைய சிறந்த பேரூராட்சி மன்ற தலைவராக என்னை அறிவிக்கிற அளவுக்கு நான் எப்படி செயல்பட முடிந்தது. ஆக இந்த புரிதல் கூட இல்லாமல் இருக்கிறாருன்றது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. அவர் 6 முறை சீட்டு கொடுத்தோம், தோத்துட்டார். 96 எல்லாருமே தோத்தேன், நான் மட்டுமா தோத்தேன்? 96 கூட்டணி கிடையாது. தமிழ்நாட்டுடைய அரசியலில் கூட்டணி அந்த அர்த்தமெட்டிக் வச்சு தான் வாக்கு வங்கியில் வச்சு தான் வெற்றிவேல் தொழில் நிரூபிக்க முடியும். அப்போ 96 தோத்தேன். சரி, 2001 எந்த கூட்டணியும் கிடையாது, மீண்டும் தோற்கிறோம். 2006 நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு போகிறீங்க. அந்த கூட்டணி வேண்டாம் என்று கடைசி வரை என் கருப்பு சட்டை கழட்டாமல் நான் உட்கார்ந்தது. ஓகே, உங்களுடைய தியாகத்தை சொல்வது இந்த கருப்பு சட்டாக தான் இருக்கும். நான் அந்த தேர்தலில் போட்டியிடல, 19 மாதம் ஜெயிலில் வச்சு அவங்க கூட நீங்கள் எப்படி கூட்டணி வைக்கலாம், அது விமர்சிக்கப்படும் அப்படின்னு நான் சொன்னதற்கு பின்னாலும் கூட்டணிக்கு போனாங்க. அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே வெற்றி பெறாத தொகுதி வந்து எழும்பூர் தொகுதி. அந்த தொகுதியில் போய் தொடர்ந்து ஒரு முடிசூடா மன்னனாக இருந்தால் பரிதி எழுதி எடுத்து நிற்க வச்சாங்க. 3000-4000 ஓட்டில் நம்ம தோற்கிறோம். அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்றத்தில் நான் மட்டும் தோக்கல, எல்லாரும் போட்டிட்டு அத்தனை பேரும் தோத்தோம். என்ன ஆறுதல்னா 2 லட்சம் கடந்த வாக்குகளை நாம் பெற்றேன். ஓகே, 10,000 வாக்குகளை கடக்க முடியாத 96 2001 நான் 96 10,000 வாக்குகளை கடந்து இந்த சென்னை மண்டலத்தில் 3 தொகுதிகள், அதில் என் தொகுதி 1. ஓகே, 2001 அதே நிலைமை தான். நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நிலைமை. அதுக்கப்புறம் 2014 மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணி நீங்க சொன்ன அந்த 32 ஆண்டு கால பயணம், இவ்வளவு ஏற்ற இறக்கங்களை சொன்னீங்க. ஒரு எம்எல்ஏ பதவியோ ஒரு எம்பி பதவியோ இல்லை, இதையெல்லாம் தாண்டி இத்தனை ஆண்டு காலம் மதிமுகவில் நீடித்ததற்கான காரணம் என்ன? இல்லை, அந்த தலைவரை நான் உயிராக நேசிப்பது தான் காரணம். அந்த தலைவனும் நிபந்தனையற்ற அன்பை என் மீது செலுத்தியிருக்கிறார். நான் சொன்ன மாதிரி ஒரு சகோதரனாகத்தான் என் பார்த்தார். என் வாழ்வில் விளக்கேற்றி வைத்தவர் அவர் தான். எனக்கு திருமணம் செய்து வைத்தவர் அவர். அப்போ அதுக்கு ஒரு நன்றி விசுவாசம் இருக்கணும். ஒரு மனிதனாக பிறந்தார், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மந்திரி பதவி கடந்து ஒரு விசுவாசமாக இருந்தோன்ற ஒரு பேர் இருந்தால் போது நான் உண்மையிலே நினச்சேன். அதை கடந்து இந்த 32 ஆண்டுகளை ஏறக்குறைய ஒரு 20-25 ஆண்டுகள் ஒரு பெரிய அரசியல் பயணம், நெடும் பயணம். தமிழ்நாட்டுடைய ஜீவா உரிமைகளுக்கு முத்திரை பதித்த பல போராட்டங்களை தலைமையேற்று நடத்துவேன். நான் மட்டுமே இல்லை, நிறைய பேர் பங்கேற்ற போராட்டத்தை நடத்தியிருக்கிறேன். முல்லைப்பெரியார் டேம் 999 திரைப்படம் சுருள் எடுக்கிறதாகட்டும், திருப்பதியில் ராஜபக்சேவுடைய கருப்பு கொடி காட்டுவதாக இருக்கட்டும், தலைவர் சிலை இருந்தபோது நடைபயணமாகட்டும், எண்ணற்ற போராட்டங்களை சொல்லலாம். அப்படி நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அதில் ஒரு மனநிறைவு இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு மனிதனாக பிறந்து ஒரு அரசியல் கட்சி செயல்பாட்டனாக இருந்து இவ்வளவு பணிகளை செய்திருக்கிறோன்ற ஒரு ஏன்னா எங்கள் வீட்டில் நான் முதல் தலைமுறை அரசியல்வாதி. அப்போ எங்கள் குடும்பத்திலிருந்து நான் ஒரு அரசியல்வாதி வந்திருக்கிறேன். அது ஒரு களங்கம் இல்லாமல் எடுத்து செல்லணும், ஒரு நல்ல இருக்கிறோம், ஒரு நல்ல தலைவர் கூட இருக்கிறோன்ற அந்த மன நிறைவோடு தான் அவர் கூட நான் பயணித்தது. துரோகம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை சொல்லால் உருவானது தான் மதிமுக. இன்னைக்கு அதே துரோகம் என்கிற அந்த சொல்லால் தான் இன்றைக்கு வீழத் தொடங்கி இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? மதிமுக விழக்கூடாது. சத்யா தோக்கலாம், தனி மனிதன். எனக்கு பின்னால் யாருமே கிடையாது. எனக்கு பின்னால் ஒரு பெரிய சமூக கட்டடைப்பு, பெரிய செல்வாக்கான மனிதர்கள், பணம் படைத்தவர்களாம் யாரும் இல்லை. சத்யா தோல்வி அடையலாம் மதிமுக அரசியலில், ஆனால் மதிமுக தோற்கக்கூடாது. ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அந்த இயக்கம். லட்சக்கணக்கான தொண்டர்கள் கட்டி எழுப்ப அந்த ஒரு அழகிய கட்சி அது. தொலைநோக்கு பார்வைகள், தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகள், துப்புக்கூடிய உருவான ஈழத்தமிழுடைய பிரச்சனை,
இதற்காக போராடிய இந்த இயக்கம் வீழக்கூடாது, அது வெற்றி பெற வேண்டும், என் தலைவர் வெற்றி பெற்ற மனிதனாக வர வேண்டும் என்ற தவிப்பில் தான் இந்த நிமிடம் வரையில் நான் அதை இந்த நிமிடத்தில் என்னை எப்பொழுது கேட்டாலும் அதை தான் நான் சொல்லுவேன். அதிமுக வீழக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் திரு வைகோவுக்கும் திரு சத்யாவுக்கும் இருக்கும் பட்சத்தில் இந்த விவகாரம் ஒரு 4 சுவற்றுக்குள் பேசி தீர்க்கப்படுகிற ஒன்றாகத்தானே இருந்திருக்கணும். பொதுவெளியில வந்து ஒரு துரோகி பட்டம் சுமத்தக்கூடிய அளவுக்கு அது வருதுன்னா அது பெருசா இருக்கு அப்படின்னு தானே பார்க்கணும். இது குறித்து தலைவர் என்கிட்ட பேசியிருக்கலாம், ஆனால் பேசலை. கடந்த 4 ஆண்டுகளாக தலைவருடைய உடல்நலம், கொரோனா தொற்று, அதுக்கப்புறம் அவருடைய இதய அறுவை சிகிச்சை, என்னால் அவர் எந்த விதத்திலையும் மன கஷ்டப்படக்கூடாது, எனக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகள் அவர்கிட்ட சொல்ல நானே கடந்து போகணும் அப்படின்னு இருந்தவன். கட்சி நலன் சார்ந்து நான் எப்பொழுதுமே கட்சி நலன் சார்ந்து என் தலைவன் நலன் சார்ந்து நான் எப்பொழுதுமே எந்த முடிவையும் எடுப்பேன். என்னை நீக்கணும்னு கட்சியில் மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டாங்க, அங்கங்கே தீர்மானம் போட்டாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் நடந்த செயலர் கூட்டத்தில் ஏறக்குறைய மேஜர் பார்ட்டு பெரும்பான்மை மாவட்ட செயலாளர்லாம் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னாங்க. நான் அப்போ கூட பேசிட்டு அமர்கின்ற போது சொன்னேன், என் அன்பு தலைவர் வைகோ அவர்களே, நான் எப்பொழுதும் உங்கள் நலம் சார்ந்து இந்த இயக்க நலம் சார்ந்தே சிந்திப்பவன். பெரும்பான்மையின் அடிப்படையில் நான் நீக்கப்படணும்னு தீர்மானம் வந்திருக்குது, சொல்லியிருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. தலைவனாக இருந்து என் மீது தாட்சியம் காட்ட வேணாம், நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உட்காந்தேன். நான் எப்பொழுதுமே அந்த களத்தில் நிற்கிறவன். நான் தப்புனா என் மேலே தப்பு நடவடிக்கை எடுக்கணும், எடுங்கன்னு சொல்லிட்டு தான் உட்காந்தேன். இப்போ மதிமுக மேலேயோ அல்லது தலைவர் திரு வைகோ மேலேயோ சத்யா வைத்திருக்கிற தனிப்பட்ட அன்பும் மரியாதையும் போற்றத்தக்கது. இப்போ உங்களுடைய உணர்வு வெளிப்படுதுன்னா அதுக்கு அதுதான் காரணம். ஆனால் அரசியல் அப்படியானது இல்லைல்ல. அரசியல் வெறும் மலர் கிரீடம் இல்லைல்ல, அது முள் கிரீடமும் சுமக்க வேண்டிய ஒரு இடமா தானே அரசியல் இருக்கு. அதை திரு சத்யா எதிர்பார்க்கலையா? தோல்விகளை பற்றி நான் துவண்டு விடாதவன். ஏற்பட்ட பண கஷ்டம், என்னுடைய நிலங்கள்லாம் விற்றது, அதை பற்றிலாம் கூட நான் கவலைப்படலை. இன்றைக்கும் நான் வந்து 2 உணவகத்தை நான் வச்சுருந்தேன். மாமல்லபுரத்தில் ஒரு ஹேண்டிகிராஃப்ட் வச்சுருந்தேன். நான் அரசியல் வரதுக்கு முன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஜிப்சி ஜீப்பு, எஸ்டி ரோட் கிங் பைக்கு, 350 யமஹா புல்லட்டு, நான் அந்த இருசக்கர வாகனத்துடைய பிரியனாக இருப்பேன். ஜிப்சி ஜீப்பு வச்சுருப்பேன். அதுக்கப்புறமும் தொடர்ந்து நீ என்னுடைய பயணத்தில் நீங்கள் பார்த்தோன்னா நான் புது காராகவே வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய நிலைமை கடன் பட்டிருக்கிற காரணத்தினால் நான் எம்பி தேர்தலில் கொடுத்த டாக்குமெண்ட்டு மீட்க முடியல. பணம் கொடுத்ததுக்கு அவங்கக்கிட்டே அதை கொடுத்துட்டோம். இப்போ கடைசியாக 2021 தேர்தலில் கூட என்னுடைய டாக்குமெண்ட் வச்சேன், இன்னும் வரல மீட்கலை. என் தலைவர் பேர் போட்ட பிராஸ்லெட் கோல்டு 2 இருக்கும் எங்கிட்ட. 3 இருந்தது, 1 யாருக்கும் வித்துட்டேன்னு நினைக்கிறேன், மீதி 2 அப்புறம் என் தலைவர் போட்ட படம் போட்ட இது, என்னுடைய செயின், மனைவி நகைலாம் அடமானம் தான் வச்சுருக்குறோம். அது மூழ்கலை. காரணம் வந்து தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டிருக்கிறதால அது பாதுகாப்பாக இருக்குது. இப்போ இது மாதிரி காலகட்டத்தில் ஒரு பழைய வாகனத்தை தான் 2009 வாகனத்தை தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். கடந்த வருஷம்தான் அது அந்த புதுப்பிப்பு, அது எஃப்சி வந்தது, அதை பதிப்பிட்டு வந்திருக்கிறோம். சரி. பட் இந்த நிலையிலும் நான் வந்து மனசோர்வு அடையலை. அவருக்காக இருக்கணுன்ற அந்த உணர்வோடு தான் இருக்கிறோம். எது இழந்தாலும் பரவாயில்ல, அந்த தலைவனை இழக்க வேணாம், அந்த தலைவனுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கக்கூடாது, ஒரு மன நிறைவாடு அவர் இருக்கணும்னு தான் நான் விரும்பினேன். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு சத்யா நிறைய முயற்சிகளை மேற்கொண்டாரு. அந்த முயற்சி பலனளிக்காததன் காரணமாகத்தான் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பேசப்படுது. அது உண்மையா? உண்மை. நான் வந்து 2023 நவம்பர் 22ஆம் தேதி தலைமை கழக தேர்தல் நடக்கின்ற போது நான் போட்டியிட மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. யாராவது ஒருத்தரை அந்த இடத்துல போட்டு நீங்கள் நடத்துங்கன்னா நான் அடிமட்ட தொண்டனாக இருக்கிறேன் அப்படின்னா, பட் நான் தலைவரோட கடுமையான வற்புறுத்தல், நான் அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த உணர்வு எனக்கு புரிகிறது. ஒரு மணி நேரத்து வாதத்துக்கு பின்னால் அந்த விண்ணப்பப்படிதலை கையெழுத்து வாங்குறாரு. அந்த வேட்புமனு கட்டணத்தை அவர் தான் கட்டினார். 25,000 ரூபாய் எனக்கும், 25,000 ரூபாய் அவருக்கு, 50,000 ரூபாய் கட்டு எடுத்து கொடுத்து கட்ட சொன்னார். அப்போ சொன்னார், விரைவில் தேர்தல் வரப்போகுது, சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல், ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு சேஃப் ஜோனில் நான் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல வைப்பேன் அப்படின்னா, நான் சொன்னேன், நான் நல்ல உயர்ந்த இடத்துல தானே இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை, பல பேர் அறியப்பட்டவனா நான் இருக்கிறேன், இந்த மனநிறைவு எனக்கு போதும், இந்த எம்எல்ஏ எம்பி தேர்தலாம் நிற்க வச்சிடாதீங்க, என்கிட்ட பணம் கிடையாது,
நான் போய் மீண்டும் கடன் வாங்க முடியும், எனக்கு யாரும் கடன் கொடுக்க முடியும் அங்கே இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிதுண்ணா, வாய்ப்பு கிடைத்தால் ஒரு ராஜ்யசபா மெம்பர் எனக்கு வாங்கி கொடுங்க. நான் கேட்டேன் அவர்கிட்ட, மாற்றம் இல்லை, எனக்கு ஆசை இருக்குது, நான் ஒன்றும் துறவி கிடையாது. அதுக்காக வந்து நாங்கள் இன்னும் எம்எல்ஏ பதவி மாமல்லபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் மட்டும்தான் நான் பொறுப்பில் இருந்திருக்கிறேன். அதையும் சிறந்த முறையில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சட்டமன்றத்துக்கு போகணும், நல்லா சிறப்பாக செயல்படணும்னு நினச்சேன், அது பறிக்கப்பட்டது. ஒரு ராஜ்யசபா மெம்பர்ஸ் கிடைச்சா ஒரு நல்லா தானே இருக்கும், ஏன்னா அது வந்து போட்டி இல்லை, பணம் கொடுக்க வேண்டியது இல்லை. அந்த உணர்வை நான் வெளிப்படுத்தினேன். அதற்கு பின்னால் ஒருவேளை தலைவர் அது போய் யார்கிட்ட பேசியிருக்கலாம், வந்திருக்கலாம். அதுக்கு பின்னால் அது இது ஒரு எங்கேயோ போயிட்டு இருக்குதே, ஒரு அதிகார மையம் மாதிரி வந்துடக்கூடாதே அப்படின்னு கூட சில நிறுவுகள் நடந்திருக்கலாம். மாற்று கருத்தில் அது நான் இவ்வளவு தூரம் விருப்பத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஜனநாயகம் கட்சியில் இருக்கு, இவ்வளவு தூரம் அன்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. துரை வைகோவினுடைய அரசியல் வருகை தான் உங்களுடைய அரசியல் பயணத்தை திசை மாத்துச்சு அப்படின்னு பாக்குறீங்களா? அது மறுப்பதற்கும் இல்லை, அது இல்லை அப்படி இல்லைன்னு கடந்து போகிறதுக்கும் இல்லை. துரை வைகோவை ஏற்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல், என்ன தயக்கம்? அதில் என்னென்னா, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு திருமணத்துக்கு நான் போகிறேன். பத்திரிக்கை செய்தி வருது, துரை வந்து அரசியலுக்கு வரணும்னு ஒரு கால செய்தி வந்தது. வழக்கறிஞர் பாலாஜி, உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர், அவர் கல்யாணத்துக்கு நான் வாழ்த்த போகிறேன். கட்சியோட முன்னணி தலைவர்லாம் வந்திருக்காங்க. தலைவர் டெல்லியில் இருக்கிறார். அவர் ஃபோன் போயிட்டு தான் அவர் மைக்கில் பேசுகிறாரு. அப்போது மணமக்களை வாழ்த்திட்டு நான் பேசும்போது சொன்னேன், இது மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க இந்த ஒன்றியத்திலிருந்து, அந்த தீர்மானத்தை நான் முழுமையாக வழிமொழிகிறேன். துரை அரசியலுக்கு வரணும், ஒரு தலைவருடைய மகன் என்பதற்காக அவருடைய அபிலாஷைகள் தவிர்க்கப்படக்கூடாது, நீக்கப்படக்கூடாது, அவர் வந்தால் என்ன தப்பு அப்படின்னு நான் பேசிட்டு, ஒருவேளை துரை வைக்க வந்தால் என்ன பொறுப்பு கொடுக்குறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் வகித்து வருகின்ற துணை பொதுச்செயலாளர் பதவிகளை நான் கொடுக்குறேன்னு நான் பேசினேன். இதில் நான் எனக்கு எந்த மனசில் இல்லாமல் பேசிட்டேன். சரி, பேசியது தவறு என்பது அடுத்த ஒரு மாதத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது. மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் துரையோட வருகை குறித்து காரசமைப்பு, இப்போ கட்சியிலேருந்து முன்னணி தலைவரெலாம் விலகிட்டாங்களே இவர் வர்றதால, அப்போ அது குறித்து விவாதம் வரும்போது என் மேலே திருப்புறாங்க. அதை இவர் தான் அப்படி பேசினார், இவர் தான் தீர்மானத்தை வழிமொழிகிறேன், அவர் வரட்டும் என் பதவி கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது தான் தலைவர் ஒரு நெருப்பான வார்த்தையை அப்போ கொட்டினார். மல்லை சத்யாவும் துரை வைக்கவும் ஒன்றா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். அதுக்கப்புறம் இவர் அந்த துணை பொதுச்செயலாளர் இருந்து விலகினார்னா அந்த இடத்துக்கு அவர் சார்ந்த சமூகத்தவர் தான் வர முடியும், என் மகன் எப்படி அந்த இடத்துக்கு வர முடியும்னு சொல்லும்போது தான் என்னுடைய தவறை நான் முழுமையாக உணர்ந்தேன். ஸோ அந்த தீ பற்றியது அங்கிருந்து தான். அதிலிருந்து நான் துரை பற்றி எங்கேயுமே பேசுறதில்லை. அவர் வரணும்னு சொல்ல, வரவேணான்னு சொல்ல. ஒரு கருத்து வேறுபாடுனா அவருடைய அறிக்கையை நான் வந்து மறுப்பறிக்கை கொடுக்கணும், அவர் பேசுறது தப்புன்னு நான் எங்கன்னா பேசியிருக்கணும் இல்லை. ஆனால் அந்த முதல் அட்டம்ப்டே ஒரு எச்சரிக்கை மணியாக இருந்ததால் நான் ரொம்ப அமைதியாயிட்டேன். அதுக்கப்புறம் துரை பற்றியோ அவரோட அரசியல் குறித்தோ யாருக்கிட்டையும் பேச நான் பாட்டு என்னுடைய வேலையை நிறுத்திட்டேன். அதிலிருந்து தான் அந்த இறுக்கமான ஒரு சூழல் வந்தது. ஆனால் சமீப நாட்களில் பேசின நேர்காணல்கள்லையோ அல்லது மேடை பேச்சுக்கள்லையோ நான் ஏதோ அந்த சமூகத்துக்கு எதிரானவர் போல என்னை வந்து சித்தரிக்கிறாங்க, எங்கள் வீட்டில் வேலை பார்த்த வேலையாள் முதற்கொண்டு அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு உள்ளாட்சியில் ஒரு பொறுப்பு வாங்கி கொடுக்குற அளவுக்கு என்னால் செய்ய முடிஞ்சது, நான் அப்படி பார்க்குற ஆள் இல்லை, என் மேலே அப்படியான ஒரு வியூகத்தை கட்டமைக்கிறாங்க அப்படின்னு திரு வைகோ சொல்கிறார். இல்லை, ஒரு சமூக நீதி களத்தில் இப்போ கலிங்கப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு சந்துரு சொல்கிறார். இப்போ கலிங்கப்பட்டியில் வந்து அது வந்து ரிசர்வேஷனில் எஸ்சிக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க, பட்டியலினத்தவருக்குன்னு. அப்போது பட்டியலினத்தவர்னா யாராவது அந்த ஊரில் இருக்கிறவங்க போட்டுன்னு கூட தலைவர் நினச்சிருக்கலாம். ஆனால் தான் வீட்டில் பணியாற்றியிருந்தது சந்துரு வந்து அந்த இடத்துல நிற்க வச்சு வெற்றி பெற வைக்கிறாங்க. அந்த இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னா பொதுவான தொகுதியாக இருந்தால் சந்துருவை ஊராட்சி மன்ற தலைவராக ஆக்கியிருப்பாங்களா? கேள்வி இயல்பாக எழுந்தானே. அதுக்கப்புறம் ஐயா தத்துவ கொஞ்சர் குடியரசுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்தோம், 8 வீடு அப்படின்னாங்க. அவர் தலை சிறந்த ஆற்றலாளர், அவர் மிகப்பெரிய சிந்தனையாளர். அவருக்கு வந்து 8 வீடு கட்டி கொடுத்தோம் அப்படின்னா அவர் இருக்கும்போது கேட்கல, அவர் இறந்ததுக்கு பின்னால் தான் வீடு கட்டி கொடுத்தாங்க. ஆனால் இப்போது ஐயா தத்துவ கொஞ்சர் குடியரசு இருந்தார்னா
அந்த வீடு கட்டப்பட்ட செய்தி ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட மேடைகளில் பேசியிருப்பாங்க. அது வந்து அவங்கள மனதை காயப்படுத்துன்னு கூட அவங்க நினைக்கல. தாங்கள் செய்தது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது இப்போ குடியரசு இருந்தாருன்னா அந்த வீட்டு சாவியும் அவர் வீட்டு டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துருவார். அவர் ஒரு சுயமரியாதைக்காரர். தம்பி எனக்கு வேணாமா அந்த வீடுன்னு வச்சுக்கப்பா. மனிதனுடைய பிறப்பில் ஆக சிறந்தது எதுன்னு கேட்கும்போது எந்த மனிதன் தன்னுடைய வலதுகை செய்வதை இடதுகை தெரியாமல் செய்கிறானோ அவன் தான் சிறந்த மனிதன் சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறது, உலகம் சொல்லுகிறது. ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இதெல்லாமா சொல்லிட்டு இருக்குது ஒரு ஃபுல்லாக. அங்கே டாக்டர் சதன் திருமலைக்குமாருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அது ரிசர்வேஷன் தொகுதி, அங்கே கொடுத்தீங்க, அவ்வளோதான். நேற்று வரைக்கும் ஒரு இயக்கத்தில் கிடைக்கிற சுயமரியாதை, இருந்த சுயமரியாதை இன்னைக்கு இல்லை அப்படின்னா ஓரிரவில் அந்த சுயமரியாதை காணாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, சுயமரியாதை இல்லை. நீங்கள் வந்து இப்போது இங்கே வந்து ஒரு 100 கிலோ எடை வச்சுருக்கீங்க. இந்த தட்டில் வந்து நீங்கள் வந்து இதை சமன்படுத்தணும், இல்லாத அதுக்கு மேலே இது கீழே போகணும் அப்படின்னா நீங்கள் 1 கிலோ வச்சா பண்ண முடியாது. 101 கிலோ வச்சா தான் அது வர முடியும். அப்போது இது ஒரு நாள் அது முடிஞ்சிடாது. 100 கிலோ வைத்து சமன்படுத்தி 101 கிலோ வச்சா தான் அது கீழே போகும். அப்போது இதுக்கு பின்னால் இத்தனை காரணங்கள் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ எத்தனை நாளைக்கு இதில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது, சரி தலைவருக்காக நம்ம அதை கடந்து போவோம் அப்படின்றதுல தான் இப்போ கடைசியாக வந்து அவரோட பேட்டி அந்த என்னை வந்து துரோகின்னு சொன்னது, விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தை எப்படி துரோகம் செய்தாரோ அதுபோல் எனக்கு மல்லை சத்யா துரோகம் செய்தார்னு ஒரு உளவியல் ரீதியான ஒரு அட்டாக் பண்ணார், தாக்குதலை நடத்தினார். 3 முறை உயிரை காப்பாற்றல, ஒரே ஒரு முறை மாமல்லபுரம் கடலில் நடந்தது தான், மீதி 2 முறை என்னன்னு தெரியலங்கிற சந்தேகத்தையும் வெளிப்படுத்தினார். இல்லை, கடந்த 2 செயற்குழு கூட்டத்தில் அது குறித்து அவரே பேசியிருக்கிறார். காணொலியெல்லாம் இருக்குது. மலை மாவட்டமான நீலகிரியில் ஏற்பட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் இன்னொரு அவருடைய உடல் நலிவு ஏற்பட்டு அந்த த ஃபைனஸ்ட் ஹவர்னு சொல்லுவாங்க, அந்த கோல்டன் ஹவர்ஸ், அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே அவருக்கான தேவையை நிறைவேற்றணும், இல்லைன்னா கோமா நிலைக்கு போயிடுவார். நாங்கள் அவங்க குடும்பத்தின் சொன்னது பிரகாரம் போயிருந்தோம்னா 1.5 மணி நேரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து சேரத்துக்கு. நான் 15-20 நிமிஷத்தில் அவர் பாதுகாப்பான இடத்துல போய் நிறுத்தணும். அங்கே போகும்போது அவர் கோமா நிலைக்கு போயிட்டு நினைவிழுந்துட்டார். கோமாவில் நினைவிழுந்துட்டார், வண்டியில் போகும்போதே நினைவிழுந்துட்டார். அந்த நேரத்தில் நான் வந்து யாரிடமும் அனுமதி கேட்காமல் நானே தன்னிச்சையாக முடிவெடுத்து நான் பண்ணதால தான் அந்த தலைவன் இன்னைக்கு வந்து பாதுகாக்க முடிஞ்சு. அந்த தலைவன் மருத்துவர்களே சொன்னாங்க, சரியான நேரத்தில் அழைச்சிட்டு வந்தீங்க. அது 2 போன நிகழ்வில் கூட வல்லம் பஷீர் பற்றி பேசுகின்ற போது தனக்கு ஏற்பட்ட அந்த உடல் குறைபாடு, சத்யா தான் என்னை எடுத்து போய் அந்த இடத்துல அந்த பாதுகாப்பான ஜோனில் எடுத்து போய் நிறுத்தினார், அவர் பேசினார். அதுக்கு முந்தின கூட்டத்தில் மலை மாவட்டத்தில் நடந்த அந்த அந்த கருப்பு துண்டு பிரச்சனைலாம் சொல்கிறார். இதெல்லாம் நம்ம இன்னும் கற்பனையாகலாம் எதுவும் சொல்லலை. இது வந்து நடந்த செய்தி, அவ்வளோதான் சொல்லிட்டு போகிறோம். இதுக்கு மேலே அந்த தலைவனை நம்ம கொச்சைப்படுத்துவதற்காகவோ இல்லை அந்த தலைவனை வேதனைப்படுத்துவதற்காகவோ நடந்த சம்பவத்தை அவரே பலமுறை பல மேடைகளில் பேசியிருக்கிறாரு. அதை நீங்கள் இது மாதிரி என்ன துரோகின்னு பட்டம் கொடுத்தீங்களே, அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு விஷம் வாங்கி கொடுத்தா நான் குடிச்சு செத்து போயிருப்பேன், ஏன் அப்படி இந்த துரோகப்பட்டத்தை எனக்கு கொடுத்தீங்க, உங்கள் உயிரை நான் 3 முறை பாதுகாத்தேன்னு நான் சொன்னது உண்மை. அதிமுக அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடர்ந்து முன்னெடுத்து நடத்தணும், அதுல உங்களுக்கும் மாற்று கருத்து. அப்படி ஒரு இயக்கத்தை நடத்தணும் அப்படின்னா கட்சிக்கு ஒரு புதிய முகம், புதிய ரத்தம் தேவைப்படுகிறது. அதை துரை வைகோ அப்படிங்கிற ஒருத்தரா இருக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? அவர் நான் வரவானான்னு எங்கேயுமே சொல்ல, வரவேணும்னு சொன்னவன். வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது நான் சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறேன் என்பது எனக்கு புரியும். 106 பேரில் 104 பேர் ஓட்டு போடுறாங்க, அவர் வரணும், 2 பேர் எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. நான் ஓட்டு போட்டுட்டு அவர் வரணுன்றதை டிக் பண்ணிவிட்டு தேர்தல் அதிகாரி வந்தியத்தேவன் ஆனால் அது சரியானான்னு காட்டிட்டு தான் நான் ஓட்டு போட்டேன், அது தலைவர்கிட்ட அவர் சொல்லியிருக்கிறார். ஆக அவர் வரணும்னு விரும்பினவன் நான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு வாக்கு வங்கி அரசியல் நடத்துகிற கட்சிக்கு ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். ஒவ்வொரு மனிதனும் அவன் சார்ந்திருக்கின்ற பகுதியில் ஒரு 50 ஓட்டு 100 ஓட்டுக்கு செல்வாக்காக இருப்பான். இப்போ உங்களோட வருகைக்கு பின்னால் விரக்தி அடைஞ்சு ஏதோ நடந்து எல்லாம் விலகிறாங்க. அப்போது மதிமுகவுக்கான அந்த வாக்கு வங்கியில் அது சரியாக தானே செய்யும். நீங்கள் வந்து ஒரு 100 இளைஞர்களை சேர்ப்பதுக்கு பதிலாக தலைவர் திரட்டி வச்ச அந்த கூட்டம் உங்களால் பிரியுதுன்னு போது எச்சரிக்கையாக பயணம் செய்திருக்கணும். துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இடத்துல நீங்க அதை சரி பண்றதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலையா?
இல்லை, என்னுடைய குரல் வந்து அங்கே வந்து ரொம்ப ரொம்ப சிறுபான்மை குரல் நான் சொல்ல முடியாது. ஏன்னா துரையை பொறுத்தவரையில் அவருக்கு ஆலோசனை சொன்னால் பிடிக்காது அப்படின்வாங்க. இந்த கேள்வி நான் ஏன் எழுப்புறேன் அப்படின்னா, ஒரு 32 ஆண்டு கால பயணம் தொடர்ச்சியாக திரு வைகோ அவர்களுக்கு ஒரு அணுக்கமான ஒரு தளபதியாக மல்லை சத்யா பயணம் செய்திருக்கிறார்னா அவருடைய குரல் குறைந்தபட்சம் அந்த இடத்துல கூட எடுபடலையான்னு நான் கேட்குறேன். இல்லை, அது என்னுடைய குரல் எடுப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா எங்களுடைய சொந்த கிராமம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்தில் சாலவாக்கம் ஒரு ஊராட்சியில் குறும்புரைன்றது எங்களுடைய கிராமம். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வந்து மாவட்ட பொறுப்பாளராக போடுறாங்க. இத்தனை ஆண்டுகள் விசுவாசமாக இருந்த என்கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் கேட்கணும், இது மாதிரி போட போகிறோம் அப்படின்னு கேட்டது. நான் மறுப்பு சொல்ல போகிறதில்ல. தலைவர் போட போகிறார், போட்டு நடத்திட்டு போங்கன்னா அவர் நல்லா பணியாற்றக்கூடியவர், நான் சொல்லியிருப்பேன். ஆனால் என்னை புறக்கணிக்கின்ற வேலையில் செய்கிறாங்க. இது போல் இந்த மாவட்டத்தில் பல விஷயங்கள் சொல்லலாம். ஒரு சாதாரண ஒரு இளைஞரணி போனால் கூட என்கிட்ட கேட்பார், ஏனதெல்லாம் நீங்கள் கேட்டு நீங்கள் போட்டு போங்கண்ணா அப்படின்னு. அதுபோல் பல்வேறு அணிகள் போட போகிறது என்கிட்ட கேட்குறது இல்லை. அப்போது நான் வந்து புறக்கணிக்கப்படுகிறேன். அதுக்கப்புறம் இவன் தேவையில்லைன்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அப்போது நான் போய் எதை சொன்னால் அவங்க கேட்க போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லை. ஏன் என்னுடைய குறைந்தபட்சம் ஒரு நாகரிகத்துக்காச்சும் இவங்ககிட்ட கேட்கணும்னு அந்த பண்பு நலன் இல்லாத போது அப்படி தான் நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்கின்ற போது நான் என்ன பண்ண முடியும்? இப்போ இருக்கிறவங்களாம் உங்களுக்கு பெரிய விசுவாசிகளாக இருப்பாங்களா? அவங்களே பல முறை பலரால் காயப்படுத்தப்பட்டு என்னை வந்து என் வீட்டான நின்று இனிமேல் இந்த இயக்கத்தில் இருப்பது எந்த விதத்தில் நியாயம் இல்லை, வாங்க போகலாம் மாற்று கட்சிக்குன்னு பல பேர் என்கிட்ட கூப்பிட்டுருக்காங்க. இப்போ இருக்கிறவங்க இப்போ அவங்க கூட சுற்றிட்டு இருக்கிறவங்க கட்சி விட்டு போய் அப்படியான ஒரு சூழல் வந்த பிறகாகவும் கூட திரு சத்யா அமைதி காக்கிறார். இல்ல ஒரு ரெபல் நிலைக்கு போறது அப்படிங்கிற ஒண்ணு, அதை தாண்டி இவ்வளவு தூரம் சிக்கல் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு பொறுமையா காத்திருந்தீங்க. இல்ல, அவங்க சமாளிச்சுட்டு தானே போறாங்க. இப்போ என்ன கேட்காமே பொறுப்புகளை அறிவிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு முழுவதும் நான் சொல்ல வரல, ஆனால் தமிழ்நாடு முழுவதும் ஒருத்தரை மாற்றி போடும்போது தலைவர் எங்ககிட்ட கருத்து கேட்டிருக்கிறாரு. ஜனநாயகபூர்வமான ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கிறார். கட்சியோட தலைமை நிர்வாகிகள் போடும்போது கூட இவங்கெல்லாம் போட்டால் எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி கருத்து கேட்டவர். என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நீங்கள் ஒருத்தர் போடுறீங்க, என்கிட்ட குறைஞ்சபட்சம் கேட்கணுன்ற அந்த கருத்தியல், அந்த பொதுவான சிந்தனை ஓட்டம் கூட உங்கள்கிட்ட இல்லைன்னா அப்போ நீங்கள் என்னை நிராகரிக்கிற என்பதை நான் புரிஞ்சுக்கிறேன். என்னை நிராகரிக்கின்ற போது நான் சுயமரியாதை இழந்து போய் நான் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய சுயமரியாதை தன்மானத்தை இழந்துட்டு தான் நான் மதிமுகவில் பயணம் செய்திருக்கிறேன். அப்படி என்ன நெருக்கடி, அப்படி என்ன தேவை? நீங்கள் எங்கள் ஆம்ஸ்டாங் படுகொலை நடந்தது, மருத்துவமனையில் அவருடைய உடல் வைக்கப்பட்டது. நான் போய் பார்க்க போகணுன்னு போகிறேன். ஏன்னா அது முடிச்சுட்டு என்னுடைய நண்பருடைய ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போகணும். ஆனால் அது மருத்துவமனையில் உள்ளே போயிட்டோம். பார்த்துட்டு வெளியே வருகின்ற போது இயக்குனர் ரஞ்சித்து, இயக்குனர் மாரி செல்வராஜ், சகோதரர் திருமுருகன் காந்தி, நம்முடைய சகோதரர் உதயகுமார், இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. பக்கத்தில் நிற்கிறாங்க. வெளியே வரும்போது பக்கத்தில் நிற்கிறாங்க. அங்கே நின்று பேசுகிறேன். பேசிட்டு இதெல்லாம் சம்பவத்தெல்லாம் சொல்லிவிட்டு நான் என்னுடைய முகநூல் பதிவில் போடுறேன். அப்போ சிவகாசியில் இருக்கிற கட்சியோட மாணவரணி அமைப்பாளர் ஒருத்தர் வந்து அதை எடுத்து அவருடைய முகநூலில் போட்டு, இவங்க நின்னா சமூக நீதி, துரை நின்னா ஜாதிய பார்வையா அப்படின்னு ஒரு அறிக்கை ஒரு பதிவு போடுறாரு. இங்கே சமூக நீதி என்பது யாருக்குன்னு இவங்களுக்கு புரிதல் இல்லை. சமூக நீதி என்பது கடைநிலையில் இருக்கின்ற புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கான தான் சமூக நீதி. முன்னேறிய மக்களுக்கான சமூகம், அவங்க ஏற்கனவே முன்னேறிய சமூகம், அவங்களுக்கான எந்த தேவைகளும் இல்லை. ஆனால் இந்த புரிதல் இந்த கட்சியில் இல்லை. ஆனால் நான் அதை என்னுடைய முகநூலில் என் படம் போட்டு என்னுடைய நண்பர்களோடு நான் நிற்கிறத வந்து கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி பொதுவெளியில் நீங்கள் பதிவு போடுறீங்க. இயக்குனர் ரஞ்சித் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அந்த நின்ன திருமுருகன் காந்தியோ அல்லது இவங்களும் நிற்கிறதுல சாதாரண ஆட்கள் இல்லை. அவங்க கூட நின்னதை நீ கொச்சப்படுத்தி ஒரு ஜாதி அடையாளம் நீங்கள் போடுறீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஆழமான ஆதிக்க சிந்தனை இருக்கிறது. இந்த பதிவு போட்டது வந்து எதிர் சித்தாந்தத்தில் இருக்க பாஜக இல்லை, அல்லது நம்முடைய எதிர்க்க சித்தாந்தத்தில் இருக்க மாற்று கட்சி இல்லை, திராவிட இயக்கத்தின் ஒரு பிரிவாக இருக்கிற சமூக நீதி பேசுகின்ற மதிமுகவுடைய மாவட்ட மாணவர்கள் தான் அந்த பதிவு போடுறாரு. நான் போடுறேன். நான் மீண்டுமா கேட்கிறேன், ஒரு துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இடத்திலிருந்து அவர்களை சரி செய்யக்கூடிய வழிநடத்தக்கூடிய பொறுப்பு திரு சத்யாவுக்கு இருக்கா இல்லையா? இல்லை. ஏன்னா எனக்கு அந்த உணர்வுகள், எனக்கு அந்த கடமை இருந்தாலும் அவங்க என்னுடைய கட்டுப்பாட்டில் வரவங்க கிடையாது. அது தலைமை, முதன்மை செயலாளர்,
அவங்க கட்டுப்பாடில் தான் அவங்க இருக்கிறவங்க. அதுக்கப்புறமும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அவரை கூப்பிட்டு பாராட்டுறது, புகைப்படம் எடுக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சம்பவம் வந்து ஒரு தம்பி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்ன ஒரு பதிவு போட்டிருக்காரு, ஒரு படத்தை போட்டு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் வைகோ, மல்லை சத்யான்னு படம் போடுறாரு. எத்தனையோ ஆண்டுகள் முன்னால் போட்டதை இப்போ ஒரு இளைஞர் அதை எடுத்து போட்டு பெரியார், அண்ணா, வைகோ, துரை, இதுதான் அரசியல், இதுதான் மதிமுக, இதை ஏற்றுக்கொள்கின்றவர் இருக்கலாம், இல்லாதவர்கள் நீங்கள் வெளிநாடு போயிட்டே இருங்க. நீ 32 ஆண்டு கால விசுவாசம் இல்லை, 300 ஆண்டுகள் நீ ஆனாலும் எங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும்னு பதிவு போடுறாங்க. என் படம் போட்டு வந்ததுக்கு அப்புறம் எந்த எதிர்ப்பும் வரல, அந்த பதிவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. யாரா நீ நடவடிக்கை எடுத்திருக்கணும்? மாறா இப்போ கடைசியாக பொதுக்குழுக்கு அவர் வந்து உட்காந்து இருக்கிறார், அவரை போய் பார்த்து பேசுகிறாங்க. கடைசியாக நடந்த நிர்வாக கூட்டத்தில் தாயகத்து உள்ளே வந்து உட்காந்துருக்கிறாரு. அப்போ நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க தானே இது போன்ற செயல்களை? அப்போ எங்களை நீங்கள் அவமானப்படுத்தணும் தானே இவங்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அப்போது இந்த சிந்தனை ஓட்டத்தில் நீங்கள் வர்றதால தான் இந்த நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். ஓகே, மல்லை சத்யா திமுகவில் இணைய போகிறாரு, அதற்கான திட்டம் தயாராயிருச்சு, அந்த திட்டத்தை தெரிந்து கொண்டு தான் திரு வைகோ அவரை அம்பலப்படுத்துகிறார் அப்படின்லாம் பேசப்படுது. அது உண்மையா? மல்லை சத்யாவுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மல்லை சத்யா ஒன்றும் அவசியம் கிடையாது. அங்கே நூற்றுக்கணக்கான தலை சிறந்த ஆளுமைகள்லாம் இருக்காங்க. நான் போய் அங்கே என்ன பண்ணுற போகிறேன்? ஒன்றும் கிடையாது. அதே போல் நான் உறுதியானவன் என்பது திமுகவுக்கும் தெரியும். அவங்க கூப்பிட்டாலும் போக மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். கடந்த கால சம்பவங்கள்லாம் படிப்பினை வச்சு அவங்க சொல்கிறேன். அதையும் கடந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு அவங்க சொல்ல வராங்களா? ஒரு கூட்டணி கட்சியில் எப்படி அழைக்க முடியும்னு அவங்களுக்கு புரியாதா? ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிற ரெஃபரன்ஸ்கிட்ட ஒரு கட்சியோட செயல்பாட்டெல்லாம் எப்படி அவங்க சேர்ப்பாங்க? இது கூட தெரியாமல் எப்படி இவங்க இந்த வதந்தியை பரப்புகிறாங்க? இந்த கேள்வி இருக்குது. இதில் இன்னொரு ஆப்ஷன் நான் வைக்கிறேன். அதிமுகவுக்கும் திமுகமான இந்த கூட்டணிக்கான வாக்கு வங்கி இப்போ ஆட்சி இருக்கிறது வந்து சில லட்சம் வாக்குகளில் தான் திமுக ஆட்சியில் இருக்குது. அந்த சில லட்சம் வாக்குகள் மல்லை சத்யாவால் தமிழ்நாடு முழுவதும் பெற்றுக் கொடுக்க முடியாது. ஆனால் மதிமுகவால் முடியும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற தலைமை மல்லை சத்யா வருமா ஆட்சி இருப்பதற்கு அரணாக இருக்கிற மறுமலை திமுக விரும்புவோமா? மறுமலை திமுக தான் விரும்பும். ஆனால் திரு வைகோ அவர்களினுடைய குற்றச்சாட்டு இப்படியெல்லாம் செஞ்சு மதிமுகவை அசைச்சு பார்த்துடலாம், மதிமுகவை இல்லாமல் செஞ்சிடலாம் அப்படிங்கிற முயற்சிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு. மறுமலை திமுக என்பது ஒரு இயக்கம், மென்மேக்கோ பட் ஐ வில் கோ ஆன் ஃபார்வர் என்பதை போன்று அந்த வற்றாத ஜீவநதி சொல்லுவாங்க. அதுபோல் இயக்கம் என்பது இயங்கிக்கிட்டே இருக்கும். நான் இண்டிவிஜுவல் ஒரு தனி மனிதன் என்பது தனி விஷயம். ஆனால் இயக்கம் என்பது பெருசு. அந்த இயக்கம் எப்பொழுதுமே இயங்கிட்டு இருக்கும். அது அந்த புரிதலும் தவறான புரிதல் தான். உளவியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் நாளைக்கே சொல்ல தலைவர் வைகோ அவர்களோ, துரை வைகோ அவர்களோ எங்களுடைய காலத்திற்கு பின்னால் இன்னும் அடுத்த 50 ஆண்டுகள் போனாலும் மதிமுக ஒரு இயக்கம் இருக்கும். இதுக்கே உங்களுக்கு சந்தேகம் வருது? இந்த சந்தேகமே ஒரு தலைவனுக்கு வரக்கூடாது. ஓகே, இவ்வளவு நடந்துருச்சு, இவ்வளவு விஷயங்கள் பொதுவெளியில பேசியாச்சு, நிறைய உணர்ச்சி ரீதியாகவும் பேசியாச்சு, தார்மீக ரீதியாகவும் பேசியாச்சு. இதற்கு பிறகும் மதிமுகவில் நீடிப்பது அப்படிங்கிறது சாத்தியமா? அது அவங்க தான் முடிவெடுக்கணும். ஏன்னா தலைவரை சொல்லிட்டாரு. அன்னைக்கு கூட பேட்டி விமான நிலையத்தில் கேட்கின்ற போது, ஏற்கனவே நீங்கள் சமரசம் செய்து வச்சிருப்பீங்க, மீண்டும் சமரத்திற்கான வாய்ப்பு இருக்கானா? இல்லை, அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு கதவு சாத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் சொல்கிறாரு, நான் ஒரு மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு போகிறாங்க. இப்போ மீண்டும் நான் என்னுடைய மௌனத்தை கலைத்ததற்கு பின்னால் நான் என்ன நடந்தது, எனக்கு என்ன ஏற்பட்டது, நான் பொதுவெளியில், ஏன்னா நான் பேசுவதற்கான காரணமாக நான் அல்ல, நான் அமைதியாக இருக்கணும்னு தான் நினச்சேன். நேற்று முன்தினம் எப்பொழுது முதன்மை செயலாளர் துரை வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு என்னை தரம் தாழ்ந்து விமர்சனத்தை பின்னால் என்னை, என் மனைவியை நீ குறை சொன்னதுக்கப்புறம் நான் அமைதி காத்தால் நான் ஜனநாயக விரோத போக்கை மேற்கொள்வதாகத்தான் இருக்கும். எனக்கு தார்மீக உரிமை இருக்கிறது, என் நிலைமை விளக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. எனவே ஜனநாயக களத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்வதற்காகத்தான் இப்போ நான் பேட்டி கொடுப்பதற்கு காரணம் நான் அல்ல, சகோதரர் துரைதான் இதற்கு காரணம் என்பதை அவங்க புரிஞ்சுக்கணும். இல்லை, இப்போ சத்யா மதிமுகவில் நீடிக்கிறாரு, கட்சியினுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ தான். திரு வைகோவுக்கு பிறகாக சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல துரை வைகோ இருக்கிறாரு. அப்போ அதை சத்யா ஏற்றுக்க தயாராக இருக்காரா? அவங்க நாளைக்கே நீக்கினாலும் நான் என்ன பண்ண முடியும்? நான் போய் அவங்களான போராட்டம் நடத்த முடியும், நீக்கூடாது அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போங்க. இழப்பு யாருக்கு? ஒரு இயக்கத்திலேருந்து
நான் சொன்ன மாதிரி ஒரு வாக்கு வங்கி அரசியலில் ஒவ்வொரு வாக்காளர் போனாலும் உங்களுக்கு வந்து மைனஸ் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 லட்சக்கணக்கான இளைஞர்களை இந்த இயக்கத்தில் சேர்த்துட்டிங்கன்னா அது சிறப்பு. கட்சியோட நிலைமை என்னன்றது நான் சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இடத்துல என்னை விட அவங்களுக்கு கூடுதலாக தெரியும். திரு துரை வைகோவா திரு மல்லை சத்யாவா அப்படின்னு வரும்போது அதில் யார் பெயரை டிக்கெடிக்கணுங்கிற இடத்துக்கு திரு வைகோ வந்துட்டாருன்னு அர்த்தம். நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். ஒரு தந்தை என்கின்ற ஸ்தானத்தில் தலைவர் வைகோவுடைய நடவடிக்கைகள் சரியான, ஏன்னா உளவியல் ரீதியாக 1000 இருந்தாலும் அவருடைய மகன் துரையா மல்லை சத்யானா அவருக்கு மகன் துரை தான் வரணும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இவர் உடனே டாக்டர் ராம்தாஸ் போல் எனக்கு இயக்கமாக மகனானா அங்கே இயக்கம் தான் முக்கியம், கட்சி தான் முக்கியம், எனக்கு மகன் பெருசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவரை போல் இவர் வருவார்ன்றதெல்லாம் அது கேள்விக்குறி. நம்ம அதுக்குள்ளே நம்ம ஒப்பீடு சரியா? இப்போ நிகழ்காலத்தில் தான் இது நடக்குது, இன்னைக்கு தான் நடக்குது, இந்த நிமிடம் வரல அது நடக்குது இல்லை. அதுக்காக நான் வந்து மருத்துவர் அண்ணன் அன்புமணி போல நான் ஒன்றும் பெரிய ஆளுன்னு நான் சொல்ல வரேன். நான் அவங்களோட ஒப்பீடு என்பது பெருசு, அவங்களோட அரசியல் ஆளுமை அவர் அந்த மாதிரிலாம் நான் ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் பெருசோ சின்னதோ ஒரு இயக்கத்தில் போது இந்த ஒப்பீடுகளுக்கு இப்படி தான் இருக்குது. அதால் மகனா மல்லை சத்யாவானா தலைவர் மகன் பக்கத்தில் தான் நிற்பார், அதுதான் முடிவு என்பது எனக்கு தெரியும். நான் அது புரியாதவன் இல்லை, என் தலைவருடைய நிலைமையை நான் அறிந்தவன். ஓகே, மல்லை சத்யாவினுடைய அடுத்த கட்ட பயணம் என்ன? அதிமுகவா, விசிகவா, தாவேகாவா, எதை நோக்கி பயணம்? அது என்னன்னா தலைவருக்கே தெரியும் என்னை எத்தனை பேர் அழைச்சாங்க, எத்தனை பேர் கூப்பிட்டும். நான் எனக்கு இவ்வளோ பெரிய அடையாளம் இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டு பேசுகிறீங்கன்னா அது காரணம் அதிமுக தலைவர் வைகோ. என்னுடைய அடையாளம் அவர் தான். என்னை எத்தனையோ பேர் அழைத்த போதும் நான் அந்த வாய்ப்புகள்லாம் மறுதளிச்சுட்டு அவர் பின்னால் தான் இருக்கிறேன். பொண்ணாக போயிருக்கலாம், இங்கே எல்லாருக்கும் ஒரு மதம் இருக்கிறது, ஜாதி இருக்குது, மொழி இருக்குது. ஆனால் இதையெல்லாம் கடந்து அவர் பின்னால் நான் நிற்கிறேன் அப்படின்னா ஒரு நல்ல தலைவர் என்பதற்காக தான். அந்த தலைவருடைய முடிவு என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய பயணத்தை முடிந்தால் தெரிஞ்சதுன்னு என்பதில் நான் திராவிட இயக்கத்தில் வழி வந்தவன். நீங்கள் திராவிட இயக்கத்துடைய ஐடியாலஜிஸ்ன்னு பார்க்க போனால் 1891 திராவிட மகாஜனை கட்டி எழுப்பியவர் தன்னை தேனாம்பேட்டையை சேர்ந்த அயோத்திதாச பண்டிதர். அப்புறம் ரெவலன் ஃபாதர் ஜான் ரத்னா, அப்புறம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், அதுக்கப்புறம் தான் டாக்டர் நடேசனார், அப்புறம் தான் பிடி தியாகராயர், அப்புறம் தான் டாக்டர் தரவத் மாதவன், அதுக்கப்புறம் தான் தந்தை பெரியார், அதுக்கப்புறம் தான் பேரறிஞர் அண்ணா, அதுக்கப்புறம் தான் டாக்டர் கலைஞர், அதுக்கப்புறம் தான் வைகோ, அதுக்கப்புறம் தான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் தான் ஐயா வீரமணி, அதுக்கப்புறம் தான் கொளத்தூர் மணி, அதுக்கப்புறம் தான் ராமகிருஷ்ணன். இந்த திராவிட இயக்க உணர்வோடு நான் வருகின்றவன். அந்த தலைவர்கள் உயர்த்தி பிடித்த அந்த சுடரை நானும் தூக்கிட்டு ஓடுவேன். களத்தில் எங்கே பிரச்சனையோ அங்கே போய் நிற்பேன். அதையும் கடந்து மல்லை சத்யா என்பது ஒரு தமிழ்ச்சங்க செயல்பாட்டெல்லாம் நான் இருக்கிறேன். மல்லை தமிழ்ச்சங்கத்தை 2009 துவங்கினேன். எப்போ அதிலிருந்து இன்ன வரையிலும் ஏறக்குறைய 16 ஆண்டுகள் மல்லை தமிழ்ச்சங்கத்தை நடத்துகிறோம். ஒரு சிறிய அமைப்பு தான், ஆனால் உலக அளவில் பலருடைய கவனத்தை கவர்ந்த அமைப்பு, சர்வதேச அளவில் இருக்கிற தமிழ்ச்சங்கங்களுக்கு பரிச்சயமான ஒரு அமைப்பு. அதன் மூலமாகத்தான் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தை மலேசியாவை தலைமையிடமாக கொண்டிருக்கின்ற 35 நாடுகளில் கிளைப்பரப்பு இருக்கிற உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்துடைய ஆசியாவுடைய தலைவராக போட்டிருக்காங்க. இப்போ 10 நாடுகளை நான் வந்து கிளைகளை உருவாக்கி இருக்கிறேன். என்னுடைய அந்த பணிகள் இருக்கிறது. போதி தர்மர் பிறந்த மண் மாமல்லபுரம், காஞ்சிபுரம் மாவட்டம். தற்காப்பு கலையில் நான் ஏற்கனவே தேசிய சாம்பியன்ஷிப் பட்டம் வெட்டவன். உலகம் முழுவதும் தற்காப்பு, நான் அரசியல் வருவதற்கு முன்பாக இந்தியா முழுவதும் மேடை ஏறியவன். இப்போ மேடை ஏறுவது பேசுவதற்கு, அப்போ மேடை ஏறுவது சண்டை போடுவதற்கு, ஃபைட் பண்ணுறது இல்லை. இப்போ எந்த கட்சிக்கு திரு சத்யா போக போகிறாரு அப்படிங்கிற அந்த விவாதம் எழுந்த நிலையில் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது அவருக்கும் நல்லது, கட்சியின் தலைவர் திரு விஜய்க்கும் நல்லது அப்படிங்கிற பேச்செல்லாம் இல்லை. எனக்கு அதெல்லாம் தெரியல, உண்மையில் எனக்கு தெரியும். எனக்கும் தாவைக்கா தலைவர் விஜய் அவருக்கும் பரிச்சயமும் கிடையாது, இப்போ நாங்கள் பேசுனதும் கிடையாது. அங்கே இருக்கிறவங்க யாரும் எனக்கு தெரியாது. எனக்கு நீங்கள் யார் தெரியும்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாரையும் தெரியும், அதிமுகவில் இருக்க எல்லாரையும் தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற 2 கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற எல்லாரையும் தெரியும், விசிகாவில் இருக்கிற எல்லாரையும் தெரியும், மனிதநேய மக்கள் கட்சியில் இருக்கிற எல்லாரையும் தெரியும். இவங்கெல்லாம் அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சி, எஸ்டிபிஐ, இது மாதிரி எல்லா கட்சிகளும் களமாடிய காரணத்தினால் ஒரு செயல்பாட்டாளராக எல்லாரும் தெரிஞ்சவங்க. அதால் ஏதோ ஒரு களத்தில், ஏதோ ஒரு போராட்ட களத்தில் அவங்க கூட போய் நின்றுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நான்
என்னுடைய எஞ்சிய காலங்கள்னு ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டுகளோ, இந்த 10 ஆண்டுக்குள்ளே உலக நாடு முழுவதும் அந்த தமிழர்களை ஒன்றிணைக்கணுங்க தான் முடிஞ்ச வரல நான் வெளிநாட்டுக்கு ஓடுறேன். அந்த பணிகளை நான் நிறைவேற செஞ்சுட்டு போவேன். தமிழ் பணிகள், தற்காப்பு கலை பணிகள், திராவிட இயக்க பணிகள், என்னால் முடிஞ்ச வரல நான் அதை தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன். திரு கணேசமூர்த்தி எம்பி கடைசி நேரத்தில் மனச்சங்கடத்தில் தான் கட்சியிலிருந்து வெளியேறினார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் திரு சத்யாவும் இப்போ இருக்காரா? அதில் ஒரு செய்தி என்னென்னா, அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள் இறப்பதற்கு முன்பு வரல என்கிட்ட பேசிட்டு இருந்தவர். அவருடைய எண்ணங்கள், ஏன்னா இப்போ அவர் இல்லை, அவர் என்னென்ன என்கிட்ட சொன்னார்ன்றதுக்கு அவர் சொல்வதற்கான இப்போ அவர் இல்லை. ஆனால் ஒரு மனவேதனைப்பட்டு தான் அவர் வந்து தற்கொலை செய்துக்கிட்டார். அதுவும் காப்பாற்ற முடியாத அதிகபட்சமான அந்த உயிர்கொல்லி மருந்தை சாப்பிட்டு தான் அவர் இறந்து போனார். அவருடைய மரணம் என்பது துர்பாக்கியமானது. அண்ணன் கணேசமூர்த்தி அவர்களை போன்று நான் தற்கொலை செய்து கொள்ள போவனால பண்ண மாட்டேன். ஒருவேளை மற்றவங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தாங்கன்னா, ஒருவேளை நான் சொன்ன மாதிரி ஒரு பாட்டில் விஷம் குடிச்சு செத்து போயிருக்கலாம் அப்படின்ற அந்த உணர்வில் கூட போயிருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நெருக்குதல் இருந்து நான் இந்த முடிவுகள்லாம் போக மாட்டேன். என்னை தலைவர் வந்து 32 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய போராட்டக்காரனாகத்தான் என்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார். இவங்க எழுப்பியிருக்கின்ற இந்த நெருப்பு வளையத்திலிருந்து நான் மீண்டு வருவேன், திராவிட இயக்கத்தின் சுடரை தூக்கி பிடித்து ஓடிக்கொண்டே இருப்பேன், ஒரு முன்கள பணியாளனாக. இதுதான் என்னுடைய முடிவு. ஓகே, நிறைவான ஒரு கேள்வியாக இதை வைக்கிறேன். இந்த இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல், இது பேசி தீர்த்து சரியாகக்கூடிய ஒன்று அப்படின்னு பார்க்குறீங்களா, இல்லை இதில் முடிவு தான், இறுதி முடிவு தான், தீர்ப்பு தான் அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை, அதில் என்னென்னா, ஒரு வழக்கு கொடுத்ததுமே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம்னா சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் புலன் விசாரணை, அதுக்கப்புறம் எஃப்ஐஆர், அதுக்கப்புறம் நீதிமன்றம் வாதங்கள், அதுக்கப்புறம் தான் தண்டனை கிடைக்கும். பட் என்னை பொறுத்தவரையிலும் சிஎஸ்ஆர் போட்ட உடனே எனக்கு தண்டனையும் வழங்கப்படுவதாகத்தான். எனக்கு மட்டும் இல்லை, கட்சியிலேருந்து போன பலருக்கு அதான். ஏன் என்னத்துக்கு போகிறாங்க எதுக்கு தெரியாமல் தான் கிடக்குது. ஆனால் தலைவரே சொல்லிட்டார், சமரச பேச்சுக்கு என்று இதுவே கிடையாது, கதவு சாத்தப்பட்டது என்பது தான் சொல்லியிருக்காங்க. மதிமுகவுடைய துணை பொதுச்செயலாளர் நான் வெளியே நின்று தான் இப்போ இருக்கிறேன். அந்த காத்திருப்புக்கு என்ன காரணம்? நான் தலைவருக்கு கொடுத்த உத்தரவாதம் அதான். நான் வந்து மாமல்லபுரத்துடைய நகர செயலராக முதல்ல இருந்தேன், அப்புறம் மாவட்ட துணை செயலராக இருந்தேன், அதுக்கப்புறம் கட்சியோட இளைஞரணி செயலராக இருந்தேன், துணை பொதுச் செயலர் ஆக்கினார். அப்போதெல்லாம் நான் அவர்கிட்ட சொன்னது, எனக்கு நீங்கள் இந்த பதவியை நம்பிக்கையோடு கொடுத்துருக்கீங்க, இதை தவறான பாதையில் நான் வழி நடத்த மாட்டேன். சங்கரங்கோயில் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தங்குவேல் தான் எனக்கு முன்பாக இளைஞரணி செயலாளர். அதிமுக கூட்டணியில் போனதுக்காக அவர் அதிலிருந்து விலகினார். 98 எனக்கு இளைஞரணி பொறுப்பு கொடுத்தாங்க. மீண்டும் நான் துணை பொதுச்செயலாளர் போகும்போது என்னுடைய இளைஞரணி பொறுப்பு எடுத்து போய் கட்சியுடைய அடுத்த இளைஞரணி செயலாளர் அறிவிக்கப்பட்ட அழகு சுந்தரத்திட்ட கொடுத்தோம். அழகு சுந்தரம் இளைஞரணி செயலாளர் இன்னைக்கு மறுமலர்ச்சி திமுகவில் இருக்கிறாருன்னா இல்லை. அவருக்கு பின்னால் வந்த ஈஸ்வரன் இளைஞரணி செயலாளர், அவர் மதிமுகவில் இருக்கிறாருன்னா இல்லை. ஆனால் நான் இன்றைக்கும் இருக்கிறேன். அந்த இளைஞரணி பதவிக்கு அப்படி பணியாற்றியவன் நான். இன்றைக்கி நீங்கள் போய் தமிழ்நாட்டில் கேட்டிங்கன்னா, நான் இருந்த காலங்கள் என்பது இளைஞரணிக்கான காலங்களை துரைப்பு கேட்டுக்கணும், நான் அப்படி பணியாற்றினேன் என்பது. அந்த பொறுப்பு கூட ஒரு இளைஞரணி செயலாளர் போடும்போது கூட எனக்கு தெரியாமல் தான் ஒருத்தர் இளைஞரணி செயலாளராக போட்டாங்க, இப்போ இருக்கிறவர். அதுக்கப்புறம் துணை பொதுச் செயலாளர். தலைவர்கிட்ட நான் சொன்ன ஒற்றை வார்த்தை இதுதான், ஒரு உயர்ந்த நம்பிக்கை கிட்ட நீங்கள் என்கிட்ட கொடுத்துறீங்க, இதை ஒருபோதும் தவறாக பயன்படுத்த மாட்டேன், உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவனாக விசுவாசமாக இருப்பேன், இந்த பதவியை நீங்கள் கொடுத்துறீங்க, நீங்களே அடுத்த நிலைக்கு வருகின்ற வரையிலும் நான் அதில் தொடர்வேன்னு சொல்லியிருக்கிறேன். எனவே அந்த தலைவன் கொடுத்த பதவியை அந்த தலைவரை எடுத்துக்கொள்ளட்டும் என்பதுதான் நான் எப்பவுமே இருப்பேன். அவர் எடுத்துக்கிறாருன்னு நான் வேண்டான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மீண்டும் அவர் கொடுக்குறாரு எடுக்கிறாரு, அது அவருடைய விருப்பம். இருந்தாலும் 32 ஆண்டு கால என்னுடைய அரசியல் பயணத்திற்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்த என் அன்பு தலைவர் வைகோவுக்கு நான் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். இயக்கத்தை இன்னும் வலுவாக கட்டமைப்பதற்கு துரை வந்து இன்னும் திட்டமிடணும். அந்த நம்முடைய கூட இருக்கிறவங்க பேசுகிறவங்களாம் நம்பிடாதீங்க, அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்கள பற்றி நான் அறிந்தவன், நீங்கள் அறிவதற்கான வாய்ப்பில் இப்போ வந்து தட்டுறாங்க போகிறாங்கன்றதால அவர் எதோ நினச்சிட்டு போகலாம். முடிவுகள் ரொம்ப வேதனையாக இருக்கும். அதால் இயக்கத்தை இன்னும் தொலைநோக்கு பார்வையில் கட்டமைப்பதற்கு இன்னும் விரிவான ஒரு விசாலமான பார்வையோடு நீங்கள் இந்த இயக்கத்தை நடத்தணும். தலைவர் வைகோ அவர்கள் தோற்றுவித்த இயக்கம் வெற்றி சமவெளியில் பயணிக்கிறது, வெற்றி பெற்றிருக்கிறது என்ற ஒரு செய்தி வருகின்ற போது
என்னுடைய 32 ஆண்டுகால அரசியல் பயணம் வெற்றி பெற்றிருக்குதுன்னு நான் நினைப்பேன். இது வாழ்த்தா, எச்சரிக்கையா, அறிவுரையா? வாழ்த்தா தான் நான் பார்க்குறேன். சரி, வாழ்த்தா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எச்சரிக்கை சொல்லுகிற இடத்துல நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. ஓகே. அதனால் அந்த ஒரு இயக்கத்தில் பணியாற்றி இருக்கிறோம், அந்த இயக்கம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அந்த தலைவருக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே. உங்களுடைய முக்கியமான ஒரு அரசியல் காலகட்டம், கட்சிக்கும் சரி தனிப்பட்ட முறையில் மல்லை சத்யாவுக்குமான ஒரு முக்கியமான சூழலில் எங்களோடு இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.